ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அன்பே சிவம் மனமே குரு எனக்குள் இருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே ஜெய 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 ராம். அன்பே சிவம் மனமே குரு எனக்குள் இருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே ஜெய ஜெய ராம். அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரணம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை ஸ்வாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி சட்டாதி தேவதி சூரிய பகவான் சந்திர பகவான் குரு பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் சனீஸ்வர பகவான் சிவகரக பகவானே நமோ நமோ நமோ. வாந்தி பகவானே நமோ நமோ. குளிகை குளிகை பகவானே நமோ நமோ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே ஜெய ஜெய ராம். லட்சுமி நாராயணி கிருஷ்ண பரமாத்மா நமோ நமோ. அம்பிகை ஓம் விருக்க பிரம்மர்ஷனே நமோ நமோ நமோ. பிரம்மர்ஷனே நமோ நமோ நமோ. பிரம்மர்ஷனே நமோ நமோ. விருக்க பிரம்மர்ஷனே நமோ நமோ நமோ. பிரம்மர்ஷனே நமோ நமோ நமோ. விருக்க பிரம்மர்ஷனே நமோ நமோ நமோ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே ஜெய ஜெய ராம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே ஜெய ஜெய ராம். ஜெய 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 கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஓம் ஐம் க்ரீம் சௌம் க்ரீம். 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 ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே மகாலட்சுமி நாராயணி நமோ. அம்பே நாராயணி லட்சுமி நாராயணி ஸ்ரீசகதை பகவதி நமோ நமோ. ஐம் க்ரீம் சௌம் க்ரீம் மகாலட்சுமி நம. ஓம் ஐம் க்ரீம் சௌம் க்ரீம் மகாலட்சுமி நம. ஓம் ஐம் க்ரீம் சௌம் க்ரீம் வசிய வசிய வாராகி வசி 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 வசி. ஓம் ஐம் க்ரீம் சௌம் க்ரீம் வாராகி வசி 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 வசி. ஓம் ஐம் க்ரீம் சௌம் க்ரீம் வாராகி வசி வசி வசி. ஓம் ஐம் க்ரீம் சௌம் க்ரீம் வாராகி வசி 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 வசிய. காலையில் இருந்த உடனே 2 செங்கல் மட்டும் எடுத்துக்கோங்க. சாதாரண செங்கல்ல சூரிய பகவான் சந்திர பகவான் குரு பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் கேது பகவான் சனீஸ்வர பகவான் சிவகர பகவான் இந்த மாதிரி பரிசு பண்ணும்போதே தசாபுத்தி இடத்துல செய்யலாம். இந்த மாதிரி சாதாரண செங்கல் தான். இந்த செங்கல் நம்ம உடலை மேலே மூச்சு விடணும், கீழே இறக்கி விடணும். பண்ணும்போதே செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தம்பிள்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க வீட்டில். இது பழைய காலத்து தம்பிள்ஸு. இந்த எடையை 14 கிலோ இந்த தம்பிள்ஸு. இயற்கையாக எடுத்து இதை பாருங்க, ஒரு 12 தடவை செய்யுங்க. செஞ்சுட்டு செஞ்சுட்டே இருங்க. நல்லா காலை நல்லா அரைச்சி இந்த வீட்டு இல்லத்தில் 2 மணிக்கு அவங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதே தமிழ்ல பின்னால் செய்யுங்க. இது ஒரு 12 தடவை செய்யுங்க. இயற்கையாக செஞ்சுட்டே இருங்க 12 தடவை. உட்காரும் போது சூரிய பகவான் நம, சந்திர பகவான் நம, குரு பகவான் நம, ராகு பகவான் நம, புதன் பகவான் நம,
சுக்கிர பகவான் நம, கேது பகவான் நம, சனீஸ்வர பகவான் நம, சிவகிரக பகவான் நம, மாந்தி பகவான் நம, யம தர்மராஜா பகவான், குளிக பகவானே நமோ நமோ நாராயணி நம. இதை 9 கிரகத்தை நினச்சே நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். இதை மனசால் நம்ம வந்து வேண்டிக்கிட்டே, மனசுக்குள்ளேயே நம்ம வேண்டிக்கிட்டே, இந்த தம்பிள்ஸ் போடும்போது கூட இந்த ஒரு மகாசிரி பாலன் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு கிரகத்தை நினச்சா 20 நட்சத்திரம் 12 மாதத்தை நினச்சிட்டு 20 நட்சத்திரம் சொல்லியே அந்த தம்பிள்ஸை போடுவார். ஒரே கல்ல 2 மாங்காய். இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோன்னா பிரபஞ்சம்தான் நம்மளை காப்பாற்று. 9 கிரகம் தான் நாட்டையே ஆழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது யாருக்கும் தெரியாது. இந்த வெயிட் செய்யும் போது கூட அவர் அந்த 12 தசாபதி நினச்சி தான் போடுவார். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை. பார்த்திங்களா, அந்த 12 ஸ்டெப்பு. அதே மாதிரி இந்த சூரிய பகவான் அந்த மாதிரி கிரகத்தை பிரபஞ்சத்தை நினச்சி இறைவன் நினச்சிட்டே தான் அந்த தம்பிள்ஸையும் போடுவார். இந்த வெயிட்டும் செய்வார். இவருக்கு வந்து 60 வயசு தாண்டிடுச்சு. ஆனால் அவர் மனசை வந்து என்னைக்கு யாருமாக்கி இதே மாதிரி எல்லா மக்களும் இருக்குன்னு நினச்சி ஒரே ஸ்டெப்பில் தான் போட்டுகிட்டே இருக்காங்க. மூச்சு நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டு இதே மாதிரி பின்னால் செஞ்சுக்கிட்டு இதே மாதிரி அந்த 12 லக்னத்தை பொதுவாக இருக்கும். மனசுலேயே நினைக்கிறார். மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், வேட்டாதி, தனுசு, மகரம். இந்த மாதிரி அவர் 12 கட்டத்தையும் அது சொல்லிகிட்டே தான் போடுவார். ஆசி தசாபதியை அப்புறம் சொல்லிகிட்டே செஞ்சிருவார். செஞ்சுட்டு நேராக போவார். நிற்கவே மாட்டார் அவர். அடுத்து பாருங்கள், அந்த காலத்தில் மகாகவி பாரதியாரிலிருந்து தமிழர்கள் தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் செஞ்ச கரலைக்கட்டை, அந்த காலத்தில் இந்த கரலைக்கட்டை தான் நம்ம உடம்பை சுற்றி வந்து நம்மளுடைய பயிற்சியை உண்டாக்கி வச்சுருக்கோம். உடலை வெயிட்டெல்லாம் இப்போ வந்தது. இது தமிழர்கள் கரலைக்கட்டை. இது முறையாக செய்யுங்க. இடம் பார்த்தாது இருந்தாலும் சுற்றி காமிக்கார். எப்படி சுற்றுறது முறையாக சொல்லி காமிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது 9 கிலோ இந்த கரலைக்கட்டை. சாதாரண 9 கிலோ பெரிய வெயிட்டு கிடையாது. இதே மாதிரி நீங்கள் 9 கிலோ சுற்று ஒரு 6 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. இது பின்னாலே முன்னாடி சுற்றுங்க. அப்படி இப்படி ஒரு 6 வாட்டி இங்கிட்ட 6 வாட்டி சுற்றிக்கிட்டே இருங்க. இது முறை இப்படி தான் சுற்றணும். எடுத்த உடனே சுற்றிங்கன்னா ஒரு சோல்ட்டு இறங்கிடும். இந்த மாதிரி லேசாக காலுக்குள்ளேயும் விடணும், இந்த காலுக்குள்ளேயும் விடணும். சும்மா சிம்பிளாக சுற்றி காமிச்சிருக்காரு அவர். 500 பாருங்க. இதையுமே வந்து சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான், சனீஸ்வர பகவான், சிவகிரக பகவான், மாந்தி நிமிஷம், யமராஜா, குளிக பகவான். இப்படி செஞ்சுட்டே இருப்பார். சுற்றி அப்படி சுற்றி செய்வார் பாருங்கள். அதே சித்திரை அப்படி சுற்றிட்டே இருப்பார். இந்த உடலை சுற்றியே வருவார். இந்த உடலை சுற்றியே செய்யுங்க. இந்த முறையெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு காலக்கட்டை வாங்கி வீட்டை வச்சுக்கோங்க. 80 வயசு ஆனாலும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசை என்றைக்குமே இளமையாக வச்சுக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசை வந்து எதை பற்றி நினைக்கக்கூடாது. இதை வந்து அதே மாதிரி இந்த கையை தூக்கணும். இப்படி இறக்கி ஏற்றணும். தூக்கும் போது மூச்சு இழுக்கணும், இறக்க மூச்சை கீழே விடணும். இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே செய்யணும். இங்கே பாருங்கள், அப்படி தூக்கி போடும்போது மூச்சை இழுக்கணும், கீழே விட மூச்சை விட்டுறணும். இப்படி மாற்றி மாற்றி செய்யணும். அது இந்த கையில் செய்யணும். அதே மூச்சை இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும், மூச்சை இழுக்கணும், விடணும், மூச்சை இழுக்கணும், விடணும். இந்த கட்டையை பார்த்துக்கோங்க. இல்லத்தில் நான் மட்டும் ஐயா எல்லா என்னுடைய என்னுடைய மக்கள் ஜீவாத்மா அத்தனை உள்ளங்களும் இதே மாதிரி செஞ்சு பயிற்சி பண்ணுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உடலை சுற்றியே செய்யணும். இந்த உடலை நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். நரம்பு எல்லாம் நமக்கு கிளியராக ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி 12 தடவை, இந்த கைக்கு 12 தடவை மறக்காமல் 2 பக்கமும் சேர்த்து ஒரு மிஸ் ஆகாமல் சுற்றணும். நான் வந்து யூடியூப்புக்காக வேகமாக செஞ்சு காமிக்கேன். டைம் பார்த்தாது. மக்கள் வந்து என்னென்னா நல்ல விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. டப்புன்னு தள்ளி விட்டுருவாங்க. இந்த யாரையா இந்த கட்டத்தில் இருந்து சுற்ற போகிறாங்க அப்படின்னு. நான் வந்து எனக்காக கிடையாது, எனக்கு நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருக்க. அதே மாதிரி எல்லாம் நல்லா இருக்கட்டுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி செஞ்சுட்டே இருங்க. இது அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோ உங்களால் முடியுமோ செய்யுங்க. 2 கையில் மாற்றி மாற்றி செய்யுங்க. இந்த அப்படி சுற்றி முடிச்சுட்டு
2 கையிலும் மாற்றி மாற்றி செய்யணும். இது உடல் சுற்று. இது சுற்றியோட மூச்சை மேலே இழுக்கணும், மேலே விட மூச்சை இழுக்கணும், கீழே மூச்சை விட்டுறணும், இழுத்து இதிலேயே பயிற்சி கிடச்சிரும். மூச்சு பயிற்சி இப்படி சேர்த்து சுற்றணும். இது 100 விட சுற்றலாம், நம்ம டயர்ட் ஆகாமல். இதை வந்து கொஞ்சம் கம்மியாக சுற்றி காமிக்க, அப்படின்னா தான் மக்கள் பார்ப்பாங்கிறதுக்கு முறையாக சொல்லித்தரேன் நான். இது எப்படி செஞ்சுட்டே இருக்கணும். இது என்ன செய்யணும்னா அடுத்து அப்புறம் வந்து காலுக்குள்ளே விட்டு சுற்றணும். இதை வந்து சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எப்படி சுற்றணுன்னா முதல்ல நல்ல இடம் ஃப்ரீயாக, நான் சந்து கொடுத்தனால இடம் டைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு 10 அடி இடம் போட்டு சுற்றணும். இப்போ காலுக்குள்ளே சுற்றி விடும்போது பார்த்து நிதானமாக சுற்றணும், பிடையில் அடிச்சிடாமல் சுற்றணும். இது வந்து நல்லா இழுத்து வச்சுக்கிடணும். அதை சுற்றி எடுக்கும்போது நம்ம உடம்புல உறுப்புகள் பூராமே அந்த ஹார்ட்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். பார்க்குறது ஈஸியாக தெரியும். இது சுற்றும் போது பார்த்து நிதானமாக சுற்றணும், அல்லது பிடையில் கட்ட அடிச்சிடும். நிதானமாக இது எவ்வளோலாம் சுற்றலாம், லேசாக சுற்றணும், சுற்றி முடிக்கணும். பாருங்கள், இது தமிழர்களுடைய கரலைக்கட்டை. இதெல்லாம் முன்னோர்கள் நம்ம சிவபெருமானையே சுற்றியிருக்காரு, கரலைக்கட்டையை தான் சுற்றியிருக்காரு. அதுக்கு தான் மகாகவி பாரதியார் தேர்ந்தெடுத்து நம்ம எட்டாபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியார் கரலைக்கட்டை சுற்றி அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ ஆயுசில் கிடையாது. அவர் சுற்றினதில் அந்த காலத்திலே இந்த கரலைக்கட்டை தான் நமக்கு உயிர் நாடியாக இருந்திருக்கு. அதை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, எல்லா மக்களும் பயனடைங்க. என்றைக்கும் மனசை இளமையாக வச்சுக்கோங்க, டெய்லி பயிற்சி பண்ணுங்க. எந்த சூழ்நிலையும் இயற்கை பிரபஞ்சத்தை மட்டும் நல்லா விடாமல் கும்பிடுங்க. காலையில் எழுந்து வந்து சுற்றி பிரபஞ்சத்தை மட்டும் கும்பிடுங்க, நினச்சதெல்லாம் நடக்கும். சும்மா முடிஞ்ச அளவுக்கு நான் சும்மா சிம்பிளாக போடுவேன், 60 தண்டால் போடுவேன். ஆனால் உங்களுக்கு எப்படி முறையாக இதை கடைசி லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 12 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருங்க. சரியா? போதும். இதை நம்ம உட்காந்து போட்டே இருந்தோன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. இதில் லைட்டாக செஞ்சுக்கோங்க. அதை முடிச்சிட்டாங்க. மிக நன்றி. இது நல்லா பயனடைங்க, சிறப்பாக இருக்கும். வெற்றி நிச்சயம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஸ்ரீராமச்சந்திர.